ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தா டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. உங்ககிட்ட ஒரு அளவு ப்ளவுஸ் மட்டும் சரியான அளவில் இருந்தால் போதும். அந்த அளவு ப்ளவுஸில் அப்படியே மார்க் பண்ணி வச்சு அதை தட்டி விட்டு எப்படி வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ப்ளவுஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதாவது அளவுக்காக எடுத்துக்கிறீங்களே அந்த ப்ளவுஸை நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இப்போ நான் வந்து அந்த ப்ளவுஸை எப்படி மடிச்சிருக்கேனோ அதே மாதிரி வந்து சைடாக இருக்க மாதிரி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு பின் வந்து எடுத்துக்குங்க. பின் வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆம்ஹோல் சைடு வந்து அந்த ப்ளவுஸில் 2 பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு பின் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்தது கீழே இடுப்பு பகுதியில் பின் வந்து பண்ணிக்கிறேன். அங்கே கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அதை நல்லா வந்து பின் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஷோல்டர் ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுட்டு அங்கே ஒரு பின் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் நெக் அந்த ஃபோல்டிங் இருக்குது பாருங்கள், அங்கே ஒரு பின் பண்ணிட்டு நமக்கு முன்கழுத்து அதிகமாக இருக்கும் அதை உள் பக்கமாக தள்ளிட்டு அந்த நெக்கு வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக, அதாவது ஃப்ரண்ட் நெக் வெளியில் வரும்ல, அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துலையும் வந்து ஒரு பின் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பின் வந்து பண்ணிட்டா உங்களுக்கு அளவு வந்து மாறாமல் இருக்கும். நெக்கு கிட்ட நான் மறுபடியும் பின் வந்து பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட பின் வந்து அதிகமாக பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளவுஸ் பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்க கூட ஈஸியாக வந்து பண்ணலாம். ஆம்ஹோல் கிட்ட என்ன பண்ணுறேன், 2 ஆம்ஹோல் அந்த வளைவும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு பின் வந்து பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கட்டிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இன்ச் டேப் எடுக்காமல் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே ட்ரேஸ் எடுக்க முடியும். அடுத்தது ஒரு டிசி மார்க்கர் வந்து எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இப்போ பேக் நெக்கு நான் எப்படி வந்து எந்த ஷேப்பில் வந்து அதாவது எந்த டைரெக்ஷனில் வந்து ப்ளவுஸ் வச்சுருக்கேன்னு பாருங்கள். நான் மார்க் பண்ணுற மாதிரி நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஷோல்டர் ஆம்ஹோல் வளைவு அதுவும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அந்த தையல் பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எட்ஜிலேயே டாட் மாதிரி அப்படியே வச்சுட்டு வாங்க. இப்போ ஆம்ஹோல் வளைவுக்கும் பார்த்தீங்கன்னா டாட் மாதிரி வந்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்குது பாருங்கள், சைட்லேயும் அந்த ஓரத்துலேயே வந்து டாட் மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா அளவும் கரெக்டாக மாறாமல் அப்படியே இருக்கும். இன்ச் டேப்பே தேவையில்லை. புதுசாக ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறவங்க கூட டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ளவுஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழே அந்த ஃபோல்டிங் எட்ஜில் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இடுப்பு சுற்றளவு அதையும் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது ஷோல்டர் வந்து நேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளவுஸில் என்ன கழுத்து அகலம் இருக்கோ அந்த கழுத்து அகலம் தான் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி கட்டிங் பண்ணும்போது கிடைக்கும். நம்ம வந்து நார்மலாக வந்து இன்ச் டேப் எடுத்து அளவு எடுக்கிறதுக்கும் அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு ட்ராயிங் பண்ணி கட் பண்ணுறதுக்கும் கழுத்து அகலம் வந்து கண்டிப்பாக மாறும். இப்போ நான் அதை வச்சு அப்படியே நல்லா தட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸில் நம்ம டாட் மாதிரி போட்டு விட்டோம்ல, அதனுடைய மார்க்கிங் அப்படியே நமக்கு வந்து இருக்குது. அதை அப்படியே நான் வந்து மறுபடியும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நமக்கு ரெடி அளவு. அதுக்கு மேலே தையலுக்காக எக்ஸ்ட்ரா வந்து வேணும்ல, ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நம்ம தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக வந்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் சைடு ஒரு 1/2 இன்ச் நமக்கு வந்து கட்டிங் லைன் வந்து வேணும். இப்போ கட்டிங் லைனுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் அதே மாதிரி என்ன பண்ணலாம், நெக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு கிட்ட ஒரு 1/4 இன்ச் வந்து நமக்கு கட்டிங் லைன் வந்து வேணும். 1/4 இன்ச்சில் கட்டிங் பண்ணோம்னா நம்ம கீழே இருக்க லைனில் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு வந்து வரும். இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. உள்ளே இருக்கிற அளவு எல்லாமே வந்து நமக்கு ரெடி அளவு. அவுட்டரில் இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல அது எல்லாம் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் அளவு. அந்த சைடில் நேராக வர மாதிரி லைன் போட்டு அங்கே கிராஸ் பண்ணிக்கிங்க. அது எதுக்காக பண்ணுறோம்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து சென்டர் டாட்டுக்கு தேவையான துணி வந்து வேணும். அதுக்கு பேக் சைடு அந்த செஸ்ட் ரவுண்ட் அளவை கீழே மார்க் பண்ணும்போது நமக்கு அதுக்கு தேவையான துணி வந்து கிடைச்சிரும். அதுக்காக தான் நான் மேலே அந்த சைடில் வந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லீவ் வந்து கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறதுக்கு நான் கிளாத்தை வந்து என் பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், ப்ளவுஸை மறுபடியும் அந்த ஆம்ஹோல் வளைவு இருக்குது பாருங்கள், அதை டார்க்காக மார்க் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா இதை வச்சு தட்டி விட்டு தான் ஸ்லீவ் வளைவுமே நம்ம வந்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு கிராஸ் எது இருக்குன்னா அதை வந்து கட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஸ்கேல் வச்சுட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்குங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றத மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே ஸ்லீவ் லென்த்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி இந்த ப்ளவுஸை பிடிச்சி சைடாக இழுக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் இழுத்துட்டு அதை அப்படியே ஃபஸ்ட்டு வந்து தட்டி விடுங்க. தட்டி விடும்போது நமக்கு அந்த நம்ம டாட் மாதிரி போட்டோம்ல அளவு ப்ளவுஸில் அந்த மார்க்கிங் அப்படியே வந்து வரும். அதை அப்படியே வந்து வளைவு பண்ணிக்கலாம்.
இப்போ இது சரியான அளவு வந்துருச்சு. நம்ம தையலுக்கு தேவையான அளவு விட்டுக்கலாம். அடுத்தது மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமாக வந்து ஸ்லீவ் லென்த்தில் எடுத்துக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணால் தான் தையலுக்கு தேவையான துணி 1/2 இன்ச் வேணும்ல, அதை தான் மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கோம். ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து இங்கே எல்லாம் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து எடுக்கணும். ஒரு 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக இறக்கி எடுத்துக்கங்க. ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது ஷோல்டர் வந்து தூக்காமல் இருக்கும். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம முன்பக்கம். இப்போ நீங்கள் நேர் கட்டிங் வந்து போடுறீங்க அப்படின்னா இந்த பீஸை அப்படியே வந்து வச்சுக்கலாம். நானும் நேர் கட்டிங் தான் வந்து போடுறேன். அந்த கரப்பகுதிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து போட்டு விட்டுலாம். போட்டு விட்டுட்டு கீழே இடுப்புக்கு நம்ம லைன் போட்டிருக்கோம்ல, அதை மடித்து கீழே அந்த எட்ஜில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. துணியை வேஸ்ட் பண்ணாமல் கட்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் எட்ஜில் வச்சுக்கோங்க. அடுத்தது ஷோல்டர், ஆர்ம் ஹோல் வளைவு, அந்த சைடு அளவு, நமக்கு நெக்கு கிட்ட கொஞ்சம் தூரம் மட்டும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற பின் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு முன்பக்க அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ச் டேப்பே எடுக்காமல் தான் இது வரைக்கும் நம்ம கட்டிங் வந்து பண்ணியிருக்கோம். ஷோல்டரில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே 1/2 இன்ச் தையலுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்குக்குமே வந்து ஒரு பாக்ஸ் வந்து போடணும். ஆனால் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு பண்ணுறோம் அப்படின்றனால மேலே ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சை விட்டுட்டு நம்ம போட்டிருக்க அந்த லைன் வரைக்கும் அந்த ப்ளவுஸ் எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத வச்சு நம்ம அந்த நெக்கை வந்து அப்படியே வந்து நெக்கு அந்த வளைவு வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் இதை கரெக்டான அளவை எடுத்துட்டு நம்ம பாக்ஸ் போட்டுட்டு கூட லைன் வந்து போட்டுக்கலாம். 2வது டாட் எந்த இடத்துல இருக்குன்னு மார்க் பண்ணிக்கிறேன். 2 மார்க்கிங்கில் வந்து 2வது மார்க்கிங் நேர் வச்சுட்டு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு சரியான அளவு, அது தையலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸில் இருக்கிற அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான், அதை அப்படியே நான் வந்து ரவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ இந்த நெக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஷோல்டரில் அந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் நெக்கை என்ன பண்ணலாம், லைட்டாக அப்படியே இழுத்து வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வந்து வரலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது இதில் கட்டிங் பண்ணுனா ஸ்டிச்சிங் பண்ணி வரும்போது ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து வரும். அப்படி வரும்போது நமக்கு அளவு வந்து மாறாது, கரெக்டாக இருக்கும். அடுத்தது முன்பக்கம் அளவு வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டரை 2ஆக மடிச்சுக்குங்க. அந்த பட்டி அளவும் எடுத்துக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சை விட்டுட்டு நம்ம பட்டிக்கு கீழே 1/2 இன்ச் தையல், அதாவது ஃப்ரண்ட் ஹைட் அந்த தையல் கிடையாதுங்க. அது சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் அந்த சைடில் விட்டுட்டு ஆர்ம் ஹோல் சைடு அந்த தையலில் இருந்து பட்டி எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுமோ அதுக்கு கீழே ஒரு அளவு, இந்த மாதிரி அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு வி மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். அதாவது வளைவாகவும் போட்டுக்கலாம், வி ஷேப்பாகவும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த டாட்டு, சென்டர் டாட் எங்கே இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம பட்டன் பீஸ் தைக்கிறதுக்காக விட்டுட்டு அதனுடைய சரியான அளவு உள்பக்கம் அந்த துணி டாட்டு மடித்து தைக்கிறதுக்காக சென்டர் பீஸ் அதை எடுத்து வச்சு அந்த சரியான அளவையும் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது டாட்டோடைய ஹைட், சென்டர் டாட்டோடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே மடித்து அதனுடைய உயரத்தையும் வந்து எடுத்துக்கலாம். 2வது நம்ம டாட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு 1/4 இன்ச் பட்டன் பீஸ் வைக்கிறதுக்கு விட்டுட்டு அதனுடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து அதையும் மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் சைடு மேலே ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இப்போ நான் ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்து போட்டுக்கிறேன். மேலே ஷோல்டரில் 1/2 இன்ச் விட்டுட்டு ஆர்ம் ஹோல் சைடு அந்த மார்க்கிங் நமக்கு அந்த டாட் இருக்கும்ல, அந்த டாட் அளவு எங்கே இருக்குங்கிறத மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த அளவு அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கு அடுத்தது ஒரு 1/4 இன்ச், அந்த மாதிரி 3 லைன் வந்து போட்டுக்கோங்க. அதனுடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்தும் எடுத்துக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவு தான் நம்ம வந்து அப்படியே அதை எடுத்திருக்கோம். இப்போ இது எல்லாத்துக்கும் வந்து லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வளைவாகவும் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வி ஷேப் எடுத்தும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே ஃப்ரண்ட் ஹைட்டு கிட்ட நான் வந்து சொல்கிறேன். நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வி மாதிரி சென்டர் டாட் கிட்ட வந்து விட்ருக்கேன். அது தேவைன்னா வச்சுக்கலாம், அப்படி தேவையில்லைன்னா அதை வந்து நம்ம கட் பண்ணியும் விட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு பேக் சைடு கட்டிங் பண்ணிட்டா ஃப்ரண்ட் கட்டிங் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்கும். இப்போ நான் கீழே என்ன பண்ணுறேன், அது தேவையில்லை அப்படின்றனால அதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டேன். நம்ம அந்த டாட்லாம் எங்கெங்கே மார்க் பண்ணணுமோ அந்த நேர் வந்து தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம். பட்டி அளவு எடுக்கும்போது கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு லைன் போட்டுக்கலாம். அளவு ப்ளவுஸில் வி பட்டி இருக்குது பாருங்கள், அந்த அளவு வந்து எடுத்துக்கங்க. அந்த இடுப்பு சுற்றளவு வந்து இருக்குது பாருங்கள், இடுப்பு சுற்றளவில் அந்த 1 இன்ச் நம்ம அந்த கிராஸ் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் விட்டுட்டு அந்த அளவு எடுத்துக்கங்க. அந்த அளவும் நமக்கு வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற வி பட்டி அளவும் கரெக்டாக கச்சிதமாக வந்து மேட்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் மார்க் பண்ணியிருக்கிறதும் வி பட்டியுடைய அந்த பட்டி அளவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கும்.
ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போதே நமக்கு எல்லா அளவும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொன்னும் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து அந்த ப்ளவுஸில் இருக்கிற சேம் அளவை மார்க் பண்ணும்போது நமக்கு இன்ச் டேப்பும் தேவைப்படாது. இந்த மாரி ப்ளவுஸ் கட்டிங் வந்து நெறைய பேருக்கு வந்து பிடிக்கும். அதாவது இன்ச் டேப் எடுத்து அளவெடுத்து கட்டிங் பண்ணுறத விட, ப்ளவுஸ் அப்படியே வச்சு டக்கு டக்குன்னு மார்க் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றது நெறைய பேருக்கு வந்து பிடிக்கும். இப்போ பட்டி வந்து கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னும் மீதி இருக்கிற பட்டியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். கிளாத் அதிகமாக இருந்தால் எங்கே வேணாலும் பட்டி வந்து எடுத்துக்கலாம். ஒருவேளை கிளாத் பத்தல அப்படின்னா, எந்த இடத்துல எனக்கு கிடைக்குதோ, அந்த இடத்துல வச்சு நீங்கள் பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஒரு நிதானமா வந்து கட் பண்ணிக்கிங்க. ஹைட் இருக்க மாரி, ஒரு 2 1/2 இன்ச் அகலம் இருக்க மாரி கட் பண்ணிக்கிங்க.